2011-12 ஆண்டில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் மின் தொடரமைப்பு கழகத்துக்கு ரூபாய் 43,493 கோடியாக இருந்த கடன் தொகையானது கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்து 2021-22 வரை ரூபாய் 1,59,823 கோடியாக மாறியது. இதன் விளைவாக கடந்த 2011-12 ஆண்டில் ரூபாய் 4,588 கோடியாக இருந்த கடன்களின் மீதான வட்டியானது 259% அதிகரித்து 2020-21 ஆண்டில் ரூபாய் 16,511 கோடியாக அதிகரித்தது. அதிகரித்து வரும் நிதி இழப்பை ஈடு செய்ய அப்போதைய மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மின் உற்பத்தியை பெருக்காமல் விலைக்கு வாங்கும் மின்சாரத்தின் அளவை அதிகரித்துக் கொண்டே இருந்தால் மீண்டும் மீண்டும் மின்கட்டண உயர்வுக்குத்தான் வழிவகுக்கும். இந்த அடிப்படை நிர்வாக அறிவு கூட இல்லாத முட்டாள்தனமான மாடலாக இருக்கிறது திமுகவின் திராவிட மாடல் அரசு என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 19ஆம் தேதி சென்னையில் பாமக சார்பில் அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதனிடையே திமுக அரசு பதவியேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிப்பதை கண்டித்தும் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் வரும் ஜூலை 23ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ள மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்து நுகர்வோர் நலனை கருத்தில் கொண்டு மின்கட்டணத்தை வெகுவாக குறைக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். மின்கட்டண உயர்வு அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெறுவதுடன் மாதாந்திர மின்கட்டண கணக்கீட்டை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். புதிய மின் உற்பத்தி திட்டங்களை அரசே செயல்படுத்தி குறைந்த கட்டணத்தில் மின் விநியோகம் செய்வதுதான் தமிழகத்துக்கு தேவையான மின் கொள்கையாகும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 65 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்த குமரகுருபரன் IAS சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை செயலாளர் அமுதா IAS வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் முதல்வரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரி டி மோகன் உணவுப் பொருள் வழங்கல் ஆணையராகவும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆணையர் ஜே ஜெயகாந்தன் ஜவுளித்துறை ஆணையராகவும் அப்பதவியில் இருந்த எம் வள்ளலார் தமிழ்நாடு கடல்சார் வாரிய தலைமைச் செயல் அதிகாரியாகவும் கடலூர் ஆட்சியர் ஏ அருண் தம்புராஜ் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநராகவும் அப்பதவியில் இருந்த எம் கோவிந்தராவ் மின் ஆளுமை முகமை இயக்குநராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலமோசடி புகாரில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் செவ்வாய்க்கிழமை கேரளாவில் கைது செய்யப்பட்டு கரூர் CBCID அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு அவரிடம் விசாரணை நடைபெற்றது. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான பாலசுப்ரமணியன் செவ்வாய்க்கிழமை காலை ஓட வெட்டி கொல்லப்பட்டார். இந்த கொலை குடும்ப பிரச்சனை காரணமாக இருக்குமா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கிய போலீசார் 4 பேரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீமான், அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் எளிய மக்களுக்கு இம்மாநிலத்தில் என்ன பாதுகாப்பு இருக்கப் போகிறது? இதென்ன தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகள் பிற நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் 50% நிர்வாக பணிகளிலும் 75% நிர்வாகம் அல்லாத பணிகளிலும் கன்னடம் தெரிந்த உள்ளூர் நபர்களை கட்டாயம் நியமிக்க வழிவகுக்கும் சட்ட மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழகம் பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், செயலர் மணிவாசகம், சட்டத்துறை வல்லுநர்கள் திமுக சார்பில் RS பாரதி, MP வில்சன், அதிமுக சார்பில் SP வேலுமணி, OS மணியன், பாஜக சார்பில் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன், மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை, பாமக சார்பில் GK மணி, சதாசிவம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நாகை மாலி, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி ராமச்சந்திரன், மு வீரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தொல் திருமாவளவன், SS பாலாஜி, மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் MH ஜவஹருல்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், கோமாதேக சார்பில் ER ஈஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
தமிழ்நாட்டின் தலைவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிடம் என்னுடைய ஒரே கோரிக்கை, மேகதாட்டு நீர்த்தேக்க அணையின் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். இந்த அணையால் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு இரண்டும் சரிசமமாக பலனடையும். இரண்டு மாநிலங்களின் செழிப்புக்கும் இந்த நடவடிக்கை அவசியம். எனவே அனைத்தையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு மேகதாட்டு நீர்த்தேக்க அணையின் கட்டுமான பணிகளுக்கு தமிழ்நாடு பச்சை கொடி காட்டி பிராந்தியத்தின் வளர்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி பயணிப்பதற்கு பங்களிக்கும் என்று நம்புகிறேன் என்று கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.